இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே போல் அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட். இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேகன்சி பொசிஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க இன்ஜினியரிங், ஃபினான்ஸ் அண்டு ஹெச்ஆர் இதுக்கான வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் அப்படின்றவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கிற மேனுஃபேக்சரிங் கம்பெனி. என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா மிசைல்ஸ், அண்டர் வாட்டர் வெப்பன்ஸ், லான்ச்சர்ஸ் இந்த மாதிரி தான் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. எல்லாமே டிஃபென்ஸ்க்கான சப்ளைஸ் தான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு இவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது ஒரு யூனிட்டுக்கு இல்லை, இவங்களோட எல்லா யூனிட்டுக்கும் சேர்த்து. ஸோ கார்ப்பரேட் ஆஃபீஸ் அப்படின்றது ஹைதராபாத்தில் இருக்குது. இதை தவிர சங்காரெட்டியில் இருக்குது. அதே மாதிரி உத்தரப்பிரதேஷ், ஜான்சி உத்தரப்பிரதேஷில் இருக்குது, விசாகப்பட்டினத்தில் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இவங்க இந்த ரெக்ரூட்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனது 3rd December 2025. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆக போகிறது 29th December 2025. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று நோட் பண்ணணும் அப்படின்னா, யூஸ்வலாக வந்து க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் டேட்டில் அந்த டைம் வந்து நைட்டு 11:59 அப்படின்னு எல்லாம் கொடுப்பாங்க, இல்லை ஈவினிங் 5 அப்படின்னு கொடுப்பாங்க. இதில் மாத்திரம் இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக 29th December 2025 at 4 PM கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, அதை 4 மணிக்கு மேலே அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 29th December 4 மணிக்கு முன்னாடியே அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. அது முக்கியமான விஷயம். அதை தவிர ஸ்கேல் பே அப்படின்றது 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் உங்களோட சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன படித்தவங்களுக்கான வேகன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்துருவோம். இதில் எம்டி அப்படின்னு நோட் பண்ணுறாங்க. எம்டி அப்படின்றது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி. ஸோ மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி இன் எலக்ட்ரானிக்ஸ் அப்படி எடுத்துக்கணும். ஸோ எலக்ட்ரானிக்ஸ்க்கு 32 வேகன்சி, மெக்கானிக்கலில் 27, எலக்ட்ரிக்கலில் 6, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 4. இதில் வந்து ஸ்டார் நோட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதை நம்ம பின்னாடி பார்த்துருவோம். அடுத்து மெட்ரோலஜியில் 1, கெமிக்கலில் 1, சிவிலில் 2, ஃபினான்ஸில் 5, ஹியூமன் ரிசோர்ஸில் 2. ஸோ இதுதான் வேகன்சியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சியில் இந்த ஸ்டார் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது என்ன அப்படின்னா, இந்த டோட்டலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்க அந்த வேகன்சியில் இந்த ஸ்டார் கொடுத்துருக்கிற அந்த பொசிஷனில் மாத்திரம் இருந்து 7 வேகன்சி, 7 வந்து பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு ஒதுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், ஸோ இந்த 4 கேட்டகரியிலேருந்து மொத்தம் 4 வேகன்சி வந்து பிடபிள்யூபிடிக்கு ஒதுக்குறாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபினான்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் இந்த 3 கேட்டகரியிலேருந்து 3 பொசிஷன் வந்து பிடபிள்யூபிடிக்கு ஒதுக்குறாங்க. ஸோ இது வந்து இதுக்காக தான் அங்கே வந்து ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது உங்களுக்கு கட் ஆஃப் டேட் வந்து 25th November 2025 வச்சுக்கணும். எக்ஸாம்பிள், இப்போ உங்களோட அப்பர் ஏஜ் 40ன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஏஜ் எப்படி கால்குலேட் பண்ணால் நீங்கள் வந்து 25/11/2025 40 கிராஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ அதான் கட் ஆஃப் டேட்டு. ஸோ கட் ஆஃப் டேட் வந்து 25th November. இதில் வந்து மினிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றது 27 இயர்ஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கெமிக்கலுக்கு மாத்திரம் அன்ரிசர்வ்டுக்கு மினிமம் ஏஜ் எதுவுமே எடுக்கல, ஓபிசிக்கு எடுத்திருக்காங்க. இதை தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஏ, ஐசிடபிள்யூஏ, சிஎம்ஏ படித்த மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங், ஃபினான்ஸ் இந்த கேட்டகிரிக்கு வந்து மினிமம் ஏஜ் லிமிட் 28 இயர்ஸ்னு வச்சுருக்காங்க. ஸோ மினிமம் ஏஜ் லிமிட் இப்படி தான் வச்சுருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றது ஓபிசி என்செல்க்கு 30, அதாவது எல்லாமே 30ன்னு வரும், 30 வயசுன்னு வரும். இதில் வந்து மெட்ரலாஜிக்கு மாத்திரம் 27 வச்சுருக்காங்க, ஃபினான்ஸ்க்கு 31 வச்சுருக்காங்க, அதே மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு 27 வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் ஏஜ் லிமிட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்சி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுக்கு வந்து 4க்குமே வந்து 32 வயசு வந்து எஸ்சிக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெட்ரோலஜிக்கு 27 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சிவிலுக்கு 27, ஃபினான்ஸுக்கு 32, ஃபினான்ஸ் எம்பிஏ ஃபினான்ஸ்க்கு 32, சிஏஐசிடபிள்யூஏ படித்தவங்களுக்கு 33, ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு 27. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 32 வயசு வந்து 2 கேட்டகரி பொசிஷனுக்கு மட்டும்தான், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸு, மெட்ரோலஜி, கெமிக்கலுக்கு கொடுக்கல. சிவில், ஃபினான்ஸ், எம்பிஏ படித்தவங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 27 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ஃபினான்ஸ் வந்து சிஏ, ஐசிடபிள்யூஏ, சிஎம்ஏ படித்தவங்க அப்ளை பண்ணால் அவங்களோட மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 28 இயர்ஸு, ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு 32 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர வந்துட்டு
பிடபிள்யூபிடி கேண்டிடேட்க்கு பொதுவாக வந்து 10 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது 27 இயர்ஸ் அப்படின்னும் போது 37 இயர்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். அந்த மாதிரி 28 இயர்ஸ் உங்களோட மினிமம் ஏஜ் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு அப்படின்னா 10 இயர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை 38ன்னு எடுத்துக்கலாம். இதுதான் வந்து உங்களோட ஏஜ் லிமிட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு ஒருவேளை நீங்கள் இப்போது ஒர்க் பண்ணுறீங்க, இந்த கம்பெனிலேயே ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க வேறு ஏதோ ஒரு பொசிஷனில் அப்படின்னா உங்களோட மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 55 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ 55 இயர்ஸ் இருக்கவங்க வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னும் போது எல்லாமே வந்து ஃபஸ்ட் கிளாஸ் பேச்சுலர் டிகிரி இன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இதில் வந்து எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெட்ரோலஜி, கெமிக்கல், சிவில் இது மாத்திரம் வந்துட்டு டிகிரி இன் இன்ஜினியரிங். ஸோ எலக்ட்ரானிக்ஸில் ஃபஸ்ட் கிளாஸ் பேச்சுலர் டிகிரி 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ் கூட நீங்கள் படிச்சிருக்கலாம். ஆர் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்டும் நீங்கள் படிச்சிருக்கலாம். ஆனால் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் அதே மாதிரி ஃபுல் டைமில் படிச்சிருக்கணும் நீங்கள். இது வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெட்ரோலஜி, கெமிக்கல். இதில் வந்து ஃபினான்ஸ் அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷன் சிஏ படிச்சிருக்கலாம், ஆர் நீங்கள் வந்து காஸ்ட் அக்கௌண்டன்ட் படிச்சிருக்கலாம், இல்லை எம்பிஏ ஃபினான்ஸ் படிச்சிருக்கலாம். இவங்க எல்லாருமே வந்து ஃபினான்ஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ண முடியும். ஹியூமன் ரிசோர்ஸை பொறுத்த வரைக்கும் எம்பிஏ இல்லை போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இது எதையாவது ஒன்று ஹெச்ஆர் சம்மந்தப்பட்ட படிப்பு வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். எல்லாமே ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் ஃபுல் டைமில் நீங்கள் படிச்சிருக்கணும். அதே மாதிரி டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் ஹியூமன் ரிசோர்ஸில் கிராஜுவேட் இன் லா கூட அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர வந்து ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களே, அது 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு மாத்திரம் 55 ஆர் அபவ் 55% மார்க் வாங்கியிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர வந்துட்டு இந்த ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் சொல்கிறாங்க இல்லையா, அது ஸ்டேட், சென்ட்ரல் கவர்மெண்ட், யூஜிசி, ஏஐசிடிஇ இது அப்ரூவ் பண்ண அந்த யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் நீங்கள் படிச்சிருக்கணும். அதை மாத்திரம்தான் அவங்க வந்து ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஒருவேளை நீங்கள் வந்து டிப்ளமோ படிச்சுட்டு அதுக்கப்புறமா டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க கூட அப்ளை பண்ணலாம். ஆனால் அதை வந்து அப்ளிகேஷனில் மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர வந்துட்டு உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து நீங்கள் அதில் ஃபீட் பண்ணும்போது உங்களோட மார்க்ஸ் வந்து 59.99 அப்படின்னா 60% அப்படின்னு வந்துட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ண வேண்டாம். நீங்கள் 59.99 ஃபில் பண்ணுங்கள். இல்லை 70.25 அப்படின்னா 55 அப்படின்னா 70.56 அப்படின்னு ஃபில் பண்ண வேண்டாம். நீங்கள் 70.55 ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிஜிட் இருக்கு இல்லையா, அது அசட்டஸ் நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்களோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து அந்த அந்த மார்க் வந்து நீங்கள் அதே மாதிரி நீங்கள் என்ன எடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி ஃபில் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேரடியாக கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை சிவிலோ படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணுமா, அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் வந்து அப்ளை பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணலாம். அதுக்கும் அவங்க ஒரு டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் டிசைன் அண்ட் டெக்னாலஜி இன்ஜினியரிங், அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங். ஸோ இந்த சப்ஜெக்ட் படித்தவங்க எல்லாமே எலக்ட்ரானிக்கில் வருவாங்க. இவங்க வந்து அந்த எலக்ட்ரானிக்ஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி பொசிஷனுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெக்கானிக்கல் அப்படின்னும் போது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் அண்ட் டூல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இந்த சப்ஜெக்ட் படித்தவங்க எல்லாமே மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி மெக்கானிக்கல் அந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங். ஸோ இது படித்த இந்த 3 படித்தவங்க எல்லாமே எலக்ட்ரிக்கல் பேஸ்டு பொசிஷனுக்கு அப்ளை பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மாத்திரம் தான் கொடுத்துருக்காங்க. கெமிக்கல் அப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் டெக்னாலஜி. ஸோ இது சம்மந்தப்பட்ட படிப்பு படித்தவங்க எல்லாமே கெமிக்கல் பொசிஷனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் சிஏ, ஐசிடபிள்யூஏஐ, எம்பிஏ ஃபினான்ஸ் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஃபினான்ஸ் இது வந்து 2 இயர்ஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ் இவங்க வந்துட்டு இதுக்கு ஈக்குவலண்ட்டான குவாலிஃபிகேஷன்
இதுக்கு ஈக்வலான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரை ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது, ஒரு இன்டர்வியூ இருக்குது. ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இன்டர்வியூ வந்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் டேட் அண்ட் டைம் வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டில் அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஈவன் எக்ஸாம் எழுதுகிற பிளேஸும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அட்மிட் கார்டு நேரடியாக அனுப்ப மாட்டாங்க, அவங்களோட வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நீங்கள் ஒரு இமெயில் ஐடி கண்டிப்பாக கொடுக்கணும், ஆக்டிவ் இமெயில் ஐடி, அதே மாதிரி ஃபோன் நம்பர் கொடுக்கணும். இது எல்லாமே அடுத்த ஒரு 1 இயர்க்கு வந்து நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கணும். ஸோ அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் அதில் தான் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி 150 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. இந்த 150 மல்டிபிள் சாய்ஸ் பார்ட் 1ல் 100ம் பார்ட் 2ல் 50யும் இருக்கும். ஸோ 2 விதமான எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு ஆன்சருக்கும் 1 மார்க் கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்கள் தப்பாக எழுதுனா 0.25 மார்க்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க உங்கள் ரைட் ஆன்சர்ஸ்லேருந்து. அதே மாதிரி வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து 85% கன்வெர்ட் பண்ணி எடுத்துப்பாங்க. இன்டர்வியூவில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதை 15% கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வச்சு மாத்திரம்தான் உங்களோட செலெக்ஷன் இருக்க போகுது. அதே மாதிரி மினிமம் குவாலிஃபை மார்க் அப்படின்னும் போது எவ்வளோ எடுத்தால் அது மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60% வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனில் எடுக்கணும். யார் அன்ரிசர்வ்ட் அண்ட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸு. 50 வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி நான் க்ரீமி லேயர் எடுக்கணும். அதே மாதிரி பிடபிள்யூபிடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அதே தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதை வேறு டெஸ்ட் சென்டர்ஸ் அப்படின்னும் போது அகமதாபாத், காந்தி நகரில், பெங்களூர், போபால், புவனேஸ்வர், சென்னை, டெல்லி, கவுஹாத்தி, ஹைதராபாத், கொல்கட்டா, லக்னோ, மும்பை, ட்ரிவாண்ட்ரம் அண்ட் விஜயவாடா. ஸோ இந்த மாத்திரம் தான் உங்களோட டெஸ்ட் சென்டர்ஸ் இருக்க போகுது. ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் போடும்போதே உங்களோட டெஸ்ட் சென்டர்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட நான் சேலரி வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை தவிர உங்களுக்கு டிஏ, ஹெச்ஆர்ஏ எல்லாமே இருக்குது. பானூர் யூனிட்டில் மாத்திரம் அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த யூனிட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணி அகாமடேஷன் நீங்கள் அவைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே மாத்திரம் ஹெச்ஆர்ஏ வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இதை தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவிட்டி இருக்குது, ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு மீதி எல்லா பெனிஃபிட்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ்டு எல்லா பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு அப்ளிகபிள் தான். இதை தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மற்ற இது எல்லாமே அட்மிசபிள். அதாவது எக்ஸிக்யூட்டிவ் கிரேட் 2ல் வந்து உங்களோட சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. டிஏ உண்டு பேசிக் பேயில். அதே மாதிரி மினிமம் 20% பேசிக் பே வந்து டுவர்ட்ஸ் பர்க்ஸ் அண்ட் அலவன்ஸாக உங்களுக்கு தந்துடுவாங்க. இது எல்லாமே வந்துட்டு அவங்களுடைய பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்கிறாங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னும் போது உங்களை ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் கிட்ட உங்களுக்கு மெடிக்கலி ஃபிட்டா அப்படின்றத ஒரு செக் பண்ணிப்பாங்க. நீங்கள் மெடிக்கலி ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த அப்பாயின்மெண்ட் வந்து செல்லுபடியாகும். ஸோ மெடிக்கல் ஃபிட்னஸ் கண்டிப்பாக உண்டு. அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னும் போது அப்ளிகேஷன் ஃபீஸ் 500 rupees வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து எஸ்பிஐ இபேயில் நீங்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பே பண்ணலாம். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ்மேன், அதே மாதிரி இன்டர்னல் பெர்மனன்ட் எம்ப்ளாயீஸ் யாராவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு சுத்தமாக அப்ளிகேஷன் ஃபீஸு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த மாதிரி கேண்டிடேட்டாக இருந்தால் அதுக்கான ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக சப்மிட் பண்ணுங்கள். ப்ரூஃப் சப்மிட் பண்ணால் நாங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கண்டிஷன் வந்து இந்தியன் நேஷனல்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். கவர்மெண்ட், செமி கவர்மெண்ட், பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க ப்ராப்பரான நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டோட அப்ளை பண்ணுங்கள் த்ரூ ப்ராப்பர் சேனல். இல்லைன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன், எஜுகேஷ்னல், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு, கேரக்டர், அதாவது உங்களோட கேரக்டர் இல்லாமல் உங்கள் முன்னோர்கள் பற்றியும் விசாரிப்பாங்க. ஸோ உங்களோட அப்பா, அம்மா, தாத்தா அந்த மாதிரியும் விசாரிப்பாங்க. ஸோ அது எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் அப்பாயின்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதையும் மனசில் வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இடபிள்யூஎஸ் கேட்டகரி அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த ஃபார்மேட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ்டு ஃபார்மேட் அவங்களே கொடுத்துருக்காங்க. அதுபடி மாத்திரம் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி உங்களோட அசட் சர்டிஃபிகேட் அப்படின்றது 25-26க்கான அந்த அசட் சர்டிஃபிகேட்ஸ் மாத்திரம்தான் இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து அப்ளை ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து எந்த கேட்டகரியை சேர்ந்தவங்களா இருந்தாலும், எஸ்சி எஸ்டி ஓபிசி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூலுக்கு கீழே வர அந்த கேட்டகரி வைஸ் தான் அவங்க எடுத்துப்பாங்க. அதை ஸ்டேட் கவர்மெண்ட் வைஸ் வந்து எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே மனசில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள்.
இதை தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் மாத்திரம்தான் பண்ணணும். அதே மாதிரி அப்ளிகேஷன் வந்து ஒரு தடவை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி கரெக்ஷனோ மாடிஃபிகேஷனோ பண்ண முடியாது. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஹார்ட் காப்பி எதுவுமே அவங்களுக்கு அனுப்ப வேண்டியது இல்லை. அது பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்க சொல்லியிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு வந்து அங்கே அப்லோட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் அது எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட்டோ நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட்டோ இல்லை வேறு சர்டிஃபிகேட்டோ ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் வேறு லாங்குவேஜில் இருந்தால் நீங்கள் அதுக்கான அந்த அட்டஸ்டேஷன் அந்த இது வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். செல்ஃப் சர்டிஃபிகேட் டிரான்ஸ்லேட் காப்பி வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் இங்கிலீஷ்லையோ இல்லை ஹிந்திலையோ அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் வந்து https://bdl-india.in/hr-manual. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸை வந்து படிச்சுக்கலாம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுவும் டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஜாப் அப்படின்னும் போது இந்த ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக படித்து தெரிஞ்சுட்டு நோட்டிஃபிகேஷனையும் ஃபுல்லாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். அதுதான் கரெக்டாக இருக்கும். அப்ளிகேஷன் அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் வந்து வெப்சைட்டில் லாகின் பண்ணி அது மூலமாக மாத்திரம்தான் அப்பணும். ஃபோட்டோகிராஃபும் சிக்னேச்சரும் ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவங்க அதோடைய எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க நோட்டிஃபிகேஷனில். நீங்கள் அந்தபடி ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்லோட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் 3rd December. அப்ளிகேஷன் என் டேட் 29 December 2025 4 PM. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டென்டேட்டிவ் டேட் கொடுத்துருக்காங்க 11th January 2026 அன்றைக்கி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு தனியாக உங்கள் அட்மிட் கார்டில் வந்து நோட் பண்ணி தருவாங்க. ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க அந்த வெப்சைட் அப்படின்றது நோட்டிஃபிகேஷனுக்கான வெப்சைட். நோட்டிஃபிகேஷனை படிக்காமல் அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ நோட்டிஃபிகேஷனை படிங்க. செகண்டாக நான் ஆன்லைன் .cbaexams.com BDL_REG landing ASPXன்னு ஒரு வெப்சைட் கொடுத்துருக்கேன். இது வந்து உங்களுக்கு அப்ளிகேஷனுக்கான வெப்சைட். இந்த வெப்சைட்டை நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். இதை போய் டச் பண்ணிங்கனாவே நேராக அப்ளை பண்ணுற அந்த லிங்க்குக்கே போய்டும். நீங்கள் அங்கே போய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் அப்ளை. அதே மாதிரி இந்த சேனல் வளர்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த சேனல் லிங்க்கை ஷேர் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.